வணக்கம். அனைத்து கிறிஸ்தவ உறவுகளுக்கும் பேசும் ஊமை காணொளி வாயிலாக கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நேற்று தூத்துக்குடியில செய்தங்கநல்லூர்ல வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் நினைவை போற்றும் விதமாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு சாட்டை ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாப்புல. என்னன்னா, வர இருக்கிற பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு ஒரு பிரம்மாண்ட மாநாடு போட இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாநாடுல திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒரு நிதியை நாங்கள் கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் கையில கொடுக்குறாப்புல சாட்டை. அதை கொடுத்துட்டு இந்த மாநாடை நாங்களே முன்னின்று நடத்துவதன் காரணமாக அந்த நிதியை நாங்களே பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு சாட்டை பிடிங்கிட்டாப்புல அந்த காசை. சாட்டை குசுமன் அப்படிங்கிறது சரியா தானே இருக்குது. அந்த வீடியோ பாருங்க. திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது. மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொடுக்கிறோம். பாத்தீங்களா இந்த வீடியோவை? குசுமன் தான் சாட்டை, அப்படிதானா? சரி, இந்த மேட்ரு இன்னும் இதோட முடியல, இன்னும் சம்பவம் இருக்குது. அடுத்தால வரக்கூடிய 28ஆம் தேதி, இந்த டிசம்பர் 28ஆம் தேதி பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்குது. என்னன்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பட்டிமன்றம் மாதிரி அவங்க நடத்துறாங்க. சாணக்கியாவின் எத்திசையில் 2026 அந்த தலைப்புல ஒரு சின்ன பட்டிமன்றம் நடத்துறாங்க. அங்க பெரிய சம்பவம் காத்திருக்குது. சம்பவம்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாட்டு சாட்டை துரைமுருகன், சரியா? அது ஒரு சம்பவம். அடுத்தாப்புல தான் பெரிய சம்பவம். என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நம்ம வாடகவாய் நாஞ்சில் சம்பத்து அவர்கள் பாடை கட்டினார் இல்லையா? நாஞ்சில் சம்பத்துக்கு பாடை கட்டிய சாட்டை துரைமுருகன் அப்படின்ட்டு நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். நீங்க அந்த காணொலி பார்க்கலன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அங்க போய் பாருங்க. அப்போ தமிழக வெற்றி கழக சார்பில் நாஞ்சில் சம்பத் அவர்கள், வாடகைவாய் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச இருக்கிறாங்க. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 8 பேர் வேட்பாளராட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேரை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு பார்ப்போம். திருநெல்வேலியில சத்யா அவர்களை நிறுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தேர்தலே அவங்க தான் இருந்தாங்க. நான் 2 தடவையாட்டு சத்யா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்கன்னா நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாளையங்கோட்டையில மருத்துவர் சங்கர நாராயணன், ராதாபுரம் தொகுதியில திரிஜா தாமரை பாண்டியன், ஆலங்குளம் தொகுதியில மருத்துவர் பால்ராஜ், தூத்துக்குடி தொகுதியில ஜேக்கப் அபிஷேக், கடையநல்லூர் தொகுதியில அபுபக்கர், வாசுதேவ நல்லூர் தொகுதியில மதிவாணன், சிறுவைகுண்டம் தொகுதியில சண்முக சுந்தரம். இவங்க 8 பேர் பேரை அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப எஸ்ஐஆர் தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்லையா? எஸ்ஐஆர் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குருமாவளவன் அவர் இப்போ என்ன வேணும்னு தெரியல அவருக்கு. அண்ணன் சீமான ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைகூலின்னு அவர் சொல்லியிருக்கிறாப்புல. என்னமோ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சான். பூனை பிஜேபி மேடையில ஆர்எஸ்எஸ் மேடையில பேசணுனால பூனைக்குட்டி அப்படின்னு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அது பிஜேபி கைகூலின்னு வேற சொல்லியிருக்கிறாப்புல. அப்போ அண்ணன் சீமான் பிஜேபி கைகூலின்னா நீங்க திமுகவுல இருக்கீங்க இல்லையா? திமுகவுல இருந்துகிட்டு உங்க சாதியை சேர்ந்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தமிழர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க கால் கூலியா? அண்ணன் குருமாவளன் அவர்களே பதில் சொல்லுங்க. நீங்க பண்ற வேலைகள் எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது உங்க கட்சி உங்க சாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா? ஒரு சாதி, அந்த சாதியில இருந்துகிட்டு தான் நீங்க கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்னும் உங்க சாதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகக்கூடிய நாள் நெருங்கிட்டு தான் இருக்கு. அண்ணன் குருமாவளன் அவர்களே, சீமான் அண்ணன் உங்களை விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நன்றி கடன் பட்டிருக்கிறாரு. உங்க கூடவே இருந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. உங்களால வளர்க்கப்பட்டவர்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு. அது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இது. அதை நாங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? குருமாவளவன் அவர்களே, நாங்க வச்சு செய்வோம். குருமாவளவன் அவர்களே, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க.
உங்க கட்சியில இருக்கிறவங்க உங்க சாதிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவங்க வந்து விலகி போயிட்டு இருக்கிறது வந்து உங்க கண்ணு முன்னாலே தெரியுது. அந்த வயித்தெரிச்சல் தாங்க முடியாம நீங்க வந்து இப்போ புலம்பிட்டு அலையறீங்க. என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான். 2, 3 சீட்டுக்கு அங்க வந்து நீங்க அந்த என்ன சொல்ல வாயில ஏதாவது வந்துடும். அப்புறம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிருக்கீங்க இல்லையா? நாம் தமிழருக்கு தமிழர்களுக்கும் உங்க சாதிக்காரங்களுக்கும் வந்து நீங்க பெரிய துரோகம் செய்துகிட்டு நீங்க அங்க 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு அங்க அங்க தரக்கூடிய கஞ்சியை வந்து நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நீங்க சேர்த்துடுங்க சரிங்களா? அப்படி குடிச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க விமர்சிக்கிறீங்க அண்ணன் சீமான் அவர்களை. உங்களுடைய வண்டவளத்தை தண்டவளம் ஏத்துறதுக்கு ஒரு ஆள் வராரு. யாரு தெரியுமா? நீங்க பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுனீங்களே விமான நிலையம் மூர்த்தி அவர்கள், புரியல, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தான். விமான நிலைய மூர்த்தி நான் சொல்றேன். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் கூடிய விரைவில் வருவாரு. உங்க சாதகம் வந்து அவர் கையில இருக்குது சரியா? உங்க ஜாதகம் எல்லாமே அவர் கையில இருக்கிறாரு. சீக்கிரம் வந்துருவாப்ல. ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் சீக்கிரம் வந்துருவாப்ல. வச்சு செய்வாப்புல. உங்களை வந்து மேடைக்கு மேடை நாம் தமிழர் கட்சி மேடைக்கு மேடை 2026 இருந்து ஆரம்பிக்க போகுது. உங்களை வச்சு செய்வாங்க. நீங்க துண்டை காணும் துணியை காணும் அண்ணன் குருமாவளன் ஓடுறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது நடக்க போகுது. இந்த எஸ்ஐஆர் தான் இப்போ பெரிய பிரச்சனை. என்ன இப்போ எஸ்ஐஆர்ல முன்னாடி என்ன 6,41,14,587 வாக்கு இருந்துதான். அந்த வாக்கு வந்து இப்போ ஃபில்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபில்டர் பண்ணி இப்போ 5,43,76,755 வாக்கு தான் இப்ப இருக்குதான். இதுல எத்தனை பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னா 97,37,832 பேரை நீக்கியிருக்காங்களாம். இதுல இறந்தவர்களுடைய வாக்கு வந்து 26,94,672 பேராம். இப்படி எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுல திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து முன்னாடி எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துன்னா 14,18,325 பேர் வாக்கு இருந்திருக்குது. இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்பட்டதுக்கு பிறகு 12,03,368 பேராம். அதுல 368 இருக்குல்லையா? அந்த 8 நானா தான் இருக்கும். என் பேரும் எடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு 2002 நீங்க ஓட்டு போட்டீங்களா? இல்ல சார். அப்போ நீங்க இல்ல, முடிஞ்சு போச்சு, போங்க 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 போய் நில்லுங்க, ஓரமா நில்லுங்க அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க. என்னன்னு தெரியல சார். அதுக்கு பிறகு 2 தடவை ஓட்டு போட்டிருக்கேன் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா செல்லாது, போங்க போங்க திருத்தி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி அடுத்த பேப்பர் எதை மாற்றி எழுதி கொடுத்து திருத்தணுமா, அது வருமா என்னன்னு தெரியல, ஓட்டு போட முடியுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஏதாவது நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா சிவகங்கையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளரே செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேட்பாளரும் செத்து போயிட்டாங்க, அவங்க கணவரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளாம் ஏமாத்திரம், நம்ம 3வது மனுஷன், நமக்கு ஓட்டு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம சாவலன்னு சொல்லலை, நம்ம உயிரோட தான் இருக்கோம். வேட்பாளரே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்படி போயிட்டு இருக்குது. அதனால யாருக்கும் ஓட்டு இல்லை அப்படி உங்க பேர் வரலன்னா தயவு செய்து கொஞ்சம் அதை வந்து நீங்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்து செய்யுங்க. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் தெரியல. அதுல ஏதாவது நுணுக்கங்கள் இருந்துன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன். நானும் கொஞ்சம் விரைவா செஞ்சு அந்த நமக்கு வாக்கு எடுக்கணும். அப்போ திருநெல்வேலியில 2,14,957 பேரை எடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. சம்பவங்கள் நடந்திருக்குது. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அண்ணன் சீமான் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டு வராங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்றைய காலகட்டத்துல நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பஸ்ல வந்து தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு மொட்டையா இருக்கு இல்லையா? அதுல வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உறவுகள் வந்து பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. முன்னாடி சேலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல ஏதோ ஒரு ஊர்ல பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டினதுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு ஸ்டிக்கரை ஒட்டினா குற்றம். நம்ம செருப்பு எடுத்து நம்மளதான் அடிச்சுக்கணும் போல இருக்குது. நமக்கு தேவைதான் 50-55 வருஷமா இவங்கள நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா? இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு செஞ்சுட்டாங்க, வசமா செஞ்சுட்டாங்க நமக்கு. இனி நம்ம வெளிச்சுக்கலன்னாக்கி என்ன செய்வாங்க? அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, அது வந்து தெலுங்கு அரசு என்ன அப்படிதான் வரும். என்ன அந்த மாதிரிதான் மாத்துவாங்க. அரசு தமிழ்ல இருக்குல்ல, இப்போ அதுல தெலுங்குல ஸ்டிக்கரை கொண்டு ஒட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்.
இதுதான் இனி சம்பவம் அப்படிதான் நடக்க போகுது. அதனால விழிப்பா இருங்க, விழிச்சுக்குவாங்க. நாம் தமிழர் கட்சியை விட்டாக்கி சீமான் அவர்களை விட்டாக்கி நமக்கு வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. 2026ல யோசிச்சு சிந்தனை பண்ணி வாக்குகளை செலுத்துங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.